அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தற்போது 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. 20,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம ஐயா உதயநிதி அவர்கள் தான். ஏன்னா சும்மா இருந்தவரை பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி ஒரு மனித வெடிகுண்டா மாற்றி சமூகத்தில் நடைமாட விட்டதும் இவர்கள் தான். என்னன்னா ஆரம்பத்திலே அவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆபாசமாக பேசுறதுலாம் ஒரு வழக்கம் தான். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன கூட்டங்களில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தெருமுனை கூட்டங்கள் அந்த மாதிரி இடங்களில் பண்ணிட்டு இருப்பார் தான். ஸோ அவர் எப்போ சமூக வலைதளத்தில் அவர் பேசிய ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று ட்ரெண்ட் ஆன உடனே அவரை இணையதளவாசிகள் மீம் போடுறவங்கலாம் அப்படியே ஒரு பெரிய ஆளாக காட்டுறதெல்லாம் வேற. கட்சியே பார்த்தீங்கன்னா அவர் அங்கீகரிக்கக்கூடிய விதமாக அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அவர் முக்கிய பேச்சாளராக முன்னிறுத்துறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இங்கே நிற்குது. இவர் இந்த மாதிரிலாம் ஆபாசம் பேசிட்டு வராரு இல்லையா? ஒவ்வொரு முறையும் வழக்கெல்லாம் அவர் மேலே பதிவு பண்ணுறாங்க. சரி, நம்ம ஆட்சி நடக்குது, நம்மள என்ன கை விட்டுருவாங்களா, நம்மளை இவர்கள் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு போல. இவர் மொத்தமாக இன்னைக்கு ஜெயிலில் கொண்டு நிப்பாட்டி விட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா அவரே பேசியிருக்காரு, கேளுங்க. இவரு சொன்னாங்க எஃப்ஐஆர் போடுவான், எஃப்ஐஆர் போடுவான், எஃப்ஐஆர் என் மயிருக்கு சமம். என்ன பண்ணுவான்? திமுகவினுடைய எம்பி தயாநிதி மாறன்லாம் பார்த்தீங்கன்னா இவர் புகழ்ந்து தள்ளின காணொலிகள் நம்ம பார்த்துருப்போம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்காரு, அவரை மாதிரி எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய பேச்சாளர்லாம் நம்ம கட்சிக்கு கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ கட்சியினுடைய பெரிய தலைவர்களே நம்ம புகழ்ந்து பேசும்போது ஆமாம் போகிற ட்ராக் சரிதான், இன்னும் ஏறி அடி கபிலா அப்படிங்கிற மாதிரி இவர் அடிச்சிட்டாரு போல. அதனால தான் நீதிமன்றம் இன்னைக்கு இவர் அப்படியே ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேரலாக இன்னொரு விஷயம், நம்ம பாஜகவினுடைய மாநிலத்தில் ஏன்னா நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை விமர்சிப்பதாக நினைச்சு என்ன பண்றாருன்னா, விஜய் முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிடுறாரு. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும், திரிஷா வீட்டிலேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இதை பார்த்த உடனே நமக்கே தோணிச்சு இது தப்பா இருக்கு, ஒரு அரசியல் தலைவரை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. விஜய் அவர்கள் திரிஷா வீட்டில் இருந்தாங்கன்னா யார் வீட்டில் தான் நமக்கு என்ன, நாம அரசியல் பேச வந்திருக்கோம்னா அதை மட்டும் தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கண்டனம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழக ஆட்சியிலிருந்து வருது. நம்ம திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு கண்டன அறிக்கை வருது. ஒரு ஆணையை கொச்சைப்படுத்தணும்னா திட்டுனா கூட நீங்க ஏன் ஒரு பெண்கள் அருவருக்கத்தக்க வகையில் பேசுறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அந்த ஐடியாலஜி அப்படிதான் இருக்குன்னு சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அடிக்கிறத நினைச்சுக்கிட்டு தான் மேலேயே தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவே குஷ்பு அவர்கள் பற்றி தவறாக பேசுனதுக்கு தான். குஷ்பு அவர்களும் ஒரு பெண் தானே, அவர்கள் இத்தனைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்போ அவர்களுக்கே இந்த நிலைமை தான் இருக்கு. அப்படிங்கும்போது இங்கே மற்ற பெண்களுக்கு எப்படி இருக்கும்? குஷ்பு என்னோட பழைய அண்ணி. உடனே போய் பிரபுவை கேட்டுருங்க, குஷ்புவே அது பழைய அன்னிக்காது, பழைய அண்டாவை ஏதோ எடுத்துட்டு போய் கலாய் பிடிச்சி அவனுங்க கூழ் காசி வச்சுங்கிறானுங்க. கலாய் பிடிக்கலன்னா அது களிமிச்சு போயிடும் அண்டா. அது இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டுமே இதை பேசல, திமுகவில் உள்ள பல நபர்கள் பேசுறது நம்ம இன்னைக்கு கனிமொழி அவர்களுக்கும் எடுத்து காட்ட வேண்டி கடமைப்பட்டிருக்கோம். முதல்ல திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு டிவி கேக்கு விளக்கம் கொடுத்த ஆட்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் பேசினதை நம்ம கேட்கலாம். என்ன கொள்கை அது நீ சொல்லுப்பா, எனக்கு தெரியாது. இது மட்டுமானு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஸ்டார் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இதை பேசுறாரு. நான் விஜய் கேட்கிறேன், திரிஷா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம், பாதுகாப்பாக தானே இருக்குது, பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனா உன் அளவுக்கு என்னால பாதுகாப்பு கொடுங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியான்னு சொல்லி எதிர்த்தரப்பு உள்ளவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? திமுகலே ஆபாசமா பேசுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் வளர்த்து வச்சிருக்காங்க. நீங்க சமூக வலைதளங்கள்ல திமுக சார்பாக பேசக்கூடிய நபர்களோட யூடியூப் வீடியோஸ்ல நீங்க ட்வீட்ல எதனாலும் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆபாசமாக தான் எழுதியிருப்பாங்க, ஆபாசமான படங்கள் தான் போட்டே வீடியோலே போடுவாங்க. ஸோ அப்படி பிற கட்சி தலைவர்கள் இப்படி பேசுகிறவங்களா இருக்கட்டும், எதிர்த்தரப்பனை இப்படி ஒரு பெண்ணை வைத்து இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு கடைசியில் சே பெண்களை இப்படிலாம் பேசுறீங்களே, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அவமானமாக இருக்குன்னு பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா? கனிமொழி அவர்கள் இந்த கேள்வி நாம கேட்க தேவையில்ல, கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக இந்த கேள்வி தான் கேட்டு வச்சிருக்காங்க, எப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. இது நாம் ஒரு கீழ்மட்ட நிலை பேச்சாளர், ஏதோ ஒரு அமைச்சர் வாய் தவறி பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் பொன்முடியிலேருந்து தாமு அன்பரசன்லேருந்து எல்லா நபர்களுமே இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த கைக்கு 10 வாய்க்கு 5 ஏதோ அவர் கூட பேசி நீதிமன்றம் அது கூட அவர் கண்டிச்சது. அந்த டைமில் கனிமொழி அவர்கள் பொதுவாக ட்வீட் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் கேட்காம விட்டா நம்மளே அடிக்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மேலும் பட்டும் படாமல் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கேள்வி ஏன் கனிமொழியை பார்த்து நம்ம வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டாஸ்மாகில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா கேள்வி உடனே கனிமொழி அவர்கள் தான் போகும். காரணம் என்னென்னா, கனிமொழி அவர்கள் கடந்த காலங்கள்லாம் பேசின பேச்சுக்கள் அந்த மாதிரி
இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் முதல்ல மூடுங்க, தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்குங்க அப்படிலாம் பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் அது அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஸோ இப்படி அது ஒரு தொடர்கதையாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துலையும் பாருங்களேன், கனிமொழி அவர்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து நயனார் நாகேந்திரனை கண்டிக்கிறேன், பிஜேபியை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து வாய் விட்டு என்ன பண்ணாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதேமாதிரி காங்கிரஸும் ஜோதிமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து தவறான விஷயம், ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு பிரச்சனை நயனார் நாகேந்திரனா இல்லைன்னா அவர் பேசின கருத்தான்றது நமக்கு தெரியல. அதை நாம கேள்வி கேட்கலாம். நயனார் அவர்கள் பேசினது தப்பு, விஜய் அவர்கள் மீது என்ன விமர்சனம் இருக்கலாம், விஜய் நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கலாம், அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பேசுறதுக்கான தேவை நமக்கு இல்லை. அது பேசக்கூடாதுங்கிறத தாண்டி அது அரசியல் இல்லை. அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அவர் நல்ல ஒரு அரசியல் பேசினாலும் நம்ம ஆதரிக்கலாம், இல்லைன்னா நம்ம எதிர்க்க போகிறோம், அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம பேசணுமே தவிர நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லலாம், அது திரிஷா வீட்டிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறதுக்கான தேவையில்லை. நயனார் பேசியது தவறான ஒன்று. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போது திரிஷா வீட்டில் இருக்காரா இல்லையா, அவர் யார் வீட்டில் இருக்காரு, இதெல்லாம் வேவு பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த வலைப்பேச்சுன்னு சொல்லி ஒரு சேனலில் 3 பேர் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, பிஸ்மி அந்தரன் அந்த கேங் இருக்காங்க இல்லையா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான காசிப்லாம் வந்து அவர்கள் என்னமோ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரியே, ஊருக்கு தேவையான தகவல் மாதிரி அப்படியே ஊதி அப்படியே அனுப்புறது. அதுதான் இன்னைக்கு வந்து இவரோட காது வரைக்கும் போய் சேர்த்துருக்கு போய். ஏன்னா நயனார் அவர்களுக்கு வந்து யார் வீட்டில் இருக்காருன்னா பார்க்க வேண்டிய தேவையில்லை. சமூக வலைதளங்களில் இவர்கள் பரப்பி விடக்கூடிய அந்த வதந்திகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பரவி நிற்குது. அது வதந்தியோ இல்லையோ நமக்கு அது தேவையில்லாதுங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த அந்தணன் மாதிரி அழகாக பேசினது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கிது. விஜய் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஒன்று இருக்குது, அது த்ரிஷாவின் காரணமாக உருவாகி இருக்கு. இவங்க அவுட்டோர் போனோடனே இங்கேருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் போயிருக்கு, அதனால தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நாம் சொன்ன தகவல், நம்ம கேள்விப்பட்டதும் அதுதான். அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்க முதல்ல நம்ம சரி பண்ணணும். இவர்கள் இது மாதிரி பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே வந்து சட்டம் நடவடிக்கை எடுக்குது இல்லையா, இவர் மேலே வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி இது அந்த டைம்லேயே வந்து குஷ்பு அவர்கள் ரொம்ப தீவிரமாக இறங்கி வழக்கு பதிவு பண்ணி சட்டத்தின் மணி நிறுத்தினதுனால இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புறவங்க மேலே, ஆபாச கருத்துக்கள் வந்து பேசுகிறவங்க மேலே முதல்ல என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் வந்து இவர்கள் இது மாதிரி பேச மாட்டாங்க. குற்றச்சாட்டுகள் வைக்கிறது கூட வேற, கூட இருந்தே பார்த்தது மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பொதுத்தளத்தில் ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, அதில் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அது வேற. அவர்கள் யார் வீட்டில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்றது தேவையில்லாத விஷயம். இது எல்லா கட்சி தலைவர்களும் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், தாவேக்கவினர் இதில் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா தாவேக்கவினரே இதை வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பொது மேடையில் ஒரு டிபேட்டில் வந்து போயிட்டு தாவேக்கவினர்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமி கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இது லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் நடக்கும். நீங்கள் திரிஷா வீட்டு தானே இருந்தீங்க விஜய் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கேட்பாங்க. இது திமுக ஒரு பாணியை கையில் எடுப்பாங்க. எலெக்ஷன் கிட்ட வருது அப்படின்னா சீமான் அவர்கள் பற்றி அவதூறு பரப்புற மாதிரி சில வீடியோக்கெல்லாம் வெளியிடுவாங்க. விஜயலட்சுமிக்கே வந்து காசு கொடுத்து பேச வைப்பாங்க. அது கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வந்து பேச வைப்பாங்க. ஸோ அதை வந்து நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு விஜயலட்சுமி அவர்கள் பற்றி அவர்களும் பேச முடியாது, அவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி யாராலையும் பேச முடியாது. ஆனால் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரும் பாதிக்கவும் படலை, யாருக்கும் பிரச்சனையும் கிடையாது, இதுக்கப்புறம் 2 பேர் யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவு கட்டி வச்சிட்டாங்க. இப்போது அந்த முடிஞ்சு போன கேஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து சீமானவர்களை நான் கேள்வி கேட்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கவினர் பேசிட்டு இருக்காங்க. அந்த முடிஞ்சு போன கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் சீமான் அவர்களை கேள்வி கேட்குறேன்னு சொல்லி விஜயலட்சுமியை வச்சு சீமானை வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, விமர்சிக்க பார்க்குறாங்களாம். இதை நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது திமுகவினுடைய பாணி. திமுக உங்களுக்கு அதே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, திரிஷா வச்சு விஜய் டீல் பண்ணுவாங்க. இது பிஜேபி பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. பிஜேபி வந்து இதை பண்ணுற ஆளுங்க தான். பட் ஆனால் இதோட மெயின் சாப்டரே வந்து திமுக தான் ஆரம்பிச்சு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, திமுகவில் அமைச்சர் அவர்களே இப்படி பேசுவார், கீழ்மட்ட பேசுவாங்க, எல்லாருமே பேசுவாங்க. நாளைக்கு வந்து இது ஒரு பெரிய அளவில் அவர்கள் ஒரு ப்ரொபகண்டாவே கொண்டு போவாங்க. எலெக்ஷன் டைமில் வரும்போது விஜய் அவர்கள் பற்றி தப்பாக பல விஷயங்கள் அவர்கள் பேசுவாங்க. ஆனால் இதே விஷயம் தமிழ் தேசிய தரப்புலேருந்து, நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்பாங்க. ஆனால் இல்லை, அதை வந்து தாவேக்கா தரப்பும் எடுக்கக்கூடாதுன்றதை நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுக்கிறது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. நீங்கள் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களையோ சீமான் அவர்களையோ இல்லை எடப்பாடி அவர்களையோ இது மாதிரி நான் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க யார் கூட இருந்தீங்கன்னு நான் பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா அது இருமுனை கத்தி. நாளைக்கு வந்து உங்களுடைய தலைவருக்கும் அதே சிக்கல் வரும். அது தேவையில்லாதது. விமர்சனம் பண்ணாதீங்க, அது வந்து பண்ணக்கூடாதுன்றது சொல்ல வரல. அது அரசியல் காலத்திற்கு தேவையில்லாது. அது எல்லாருக்குமே பொருந்தும். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்றது தேவையில்லை. அவர்கள் நல்லவர்களை பட்டம் அளிக்க வேண்டிய நமக்கு அவசியம் இல்லை. அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே தான் நான் சொல்கிறேன், விஜய் அவர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். விஜய் அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணாலும் நமக்கு தேவையே கிடையாது. பொது வழியில் பொது மேடையில் என்ன பேசுகிறாரு, அவர் பேசுகிற அரசியல் சரியாக இருக்கா இல்லையா விமர்சிப்போம், இருந்தால் பாராட்டுவோம். அப்படின்னு நம்ம கடந்து போகிறதா நல்ல விஷயம். அது திமுக அதை பண்ணவே மாட்டாங்க. திமுகவுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்பாயில் பண்ணோம், இவரை நம்ம எப்படி வந்து களங்கம் கற்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த ட்ராப்புக்குள்ளே தாவேக்கா போன்ற கட்சிகளையும் விழுந்துடக்கூடாது. நீங்களும் அதே விமர்சனம் வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா
அங்கே வந்து லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆபாச பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய இடத்துல திமுகவினர் யார் இருந்தாங்கனாலும் அதை நம்ம துளியும் வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசினதுலேருந்து சைதை சாதிக்க அவர்கள் பேசுறது வரைக்கும் எல்லாரோட பேச்சையும் பட்டியலிட்டு ஆபாச பேச்சுகள் ஒரு புத்தகமே வெளியிடலாம், அவ்வளோ தூரத்துக்கு பேசி வச்சிருப்பாங்க. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சையா வந்து ஆபாசமெல்லாம் பேசியிருக்காரு. இங்க இதே குஷ்பு வந்து சைதை சாதிக்க அவர்களும் ஆபாசமெல்லாம் பேசியிருக்காரு. அடுக்கிக்கிட்டே போகலாம், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அவ்வளோ பேர் வந்து திமுக ஆபாசமா பேசுவாங்க. 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதான், மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவுர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். அதனால திமுக தரப்பிற்கு இந்த மாதிரி பெண்களை ஆபாசம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசுறது தகுதியே இல்லை. திமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கனிமொழி அவர்கள் பேசுவதற்கும் தகுதி இல்லை அப்படிங்கிறத நாம சொல்ற விஷயம். நன்றி.